இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போது விஜய் அவர்களுடைய அந்த கட்சி மாநாட்டில் அந்த மேடையில் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அமர்வார்ந்த செய்திகள்லாம் பேசப்பட்டுச்சு. இந்த கள அரசியலில் இறங்கி நிற்கிறதுல ஒரு பயம் அப்படின்றது இருக்குது. நான் வெளியிலே வருகிற பொழுது இவர் அந்த கட்சியில் சேரப்போகிறார், இந்த கட்சியில் சேரப்போகிறார், பி டீம் சி டீம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏ டீமாக இருந்தவர்கள் என்ன பி டீமாக. நான் எப்படி இவர்கள் ஊழல் செய்பவர்கள் கொள்கைவாதிகள், இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணுக்காக தன் பதவியை இழக்குகின்றவன் மிக எளிவாக மதவாத சக்திகளோடு சேருவதனால் சாதியவாத சக்திகளோடு சேர்ந்து விடுவார்கள். பி டீம் சி டீம் அளவு என்று சொல்லுகிறார்கள் என்றால் திசை திருப்பக்கூடிய வல்லமை. திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக கட்சியை உருவாக்கி 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. குறிப்பாக ஊழலற்ற ஒரு ஆட்சியா இருக்கும். நமக்கு தெளிவும் உறுதியும் வேண்டும். அந்த தெளிவு நம்முடைய கொள்கை வரைவில், நம்முடைய கோட்பாடு வரைவில், உங்கள் இயக்கத்தினுடைய கொள்கை வரைவு திட்டம், அந்த வரைவிலே அது வெளிப்பட வேண்டும். என்ன செயல் திட்டம், ஊழலை ஒழிப்பதற்கு உங்களுக்கு என்ன செயல் திட்டம் இருக்கிறது என்று நீங்கள் தெளிவாக வரையறுக்க வேண்டும். உங்களுடைய தொண்டர்களை பக்குவப்படுத்த வேண்டும். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் ரொம்ப கடுமையானதா இருக்க போகுது, நிறைய சவால்கள் நிறைஞ்சதா இருக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் நீங்க சொல்றீங்க? நீங்க தேர்தலில் பொது பணம், நம்முடைய பொது சொத்தை சுரண்டி இன்றைக்கு கட்சிகள் எல்லாமே கொளுத்து போயிருக்கின்றன. ஒருபுறம் மது மயக்கத்தை ஏற்படுத்தி, இன்னொரு பக்கம் எல்லா மக்களையும் ஊழல்வாதிகளாக, சமூகத்தையே மொத்த சமூகத்தையே ஊழல் சமூகமாக மாற்றிவிட்டார்கள் இந்த புத்திசாலி அரசு. இந்த நிலையில் நீங்கள் எங்கிருந்து தேர்தல் அரசியலை தொடங்குவீர்கள்? எனவே அரசியல் இவ்வளவு கவர்ச்சியாக இருக்க வேண்டியது இல்லை. இவர்கள் மக்களுடைய ஊழியர்கள், ஆனால் ஏதோ மன்னர்களை போல இவர்கள் காட்சியளிக்கிறார்கள். பிறகு அவர்களுடைய வாக்காளர் பலம், கட்சியினுடைய அமைப்பு பலம், இதெல்லாமே கணக்கில் எடுத்து அத்தகைய சவால்களை அவர் சந்திக்க வேண்டும் என்பது ஒன்று. விஜய் அவர்கள் உங்களை அரசியலுக்கு அழைத்தார் அப்படின்றது கேள்வி. இந்திய ஆட்சி பணியில திரு சகாயம் அவர்கள் ஒரு நேர்மையாளன் அப்படின்ற அந்த பெயர் இப்போ வரைக்கும் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சார். அரசியல் பயணத்தில் சகாயம் அவர்களுடைய பெயரோ அடையாளமோ என்னவா இருக்கணும்னு நினைக்கிறேன்? இல்லை, நான் தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நிற்க விரும்புகிறேன். நம்முடைய தேர்தல் அரசியலை ஒரு மிக மோசமான ஒரு வியாபார அரசியலாக மாற்றிட்டார். யார் சரி செய்வாங்க சார்? இல்லை நான் சொல்கிறேன், வியாபார அரசியலாக மாற்றிவிட்டார். இந்த வியாபாரத்தனமும் திருட்டுத்தனமும் கொள்ளையும் நிறந்திருக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே அந்த தேர்தல் அரசியலுக்குள் நான் செல்ல விரும்பவில்லை. மாறாக கோட்பாடு அரசியல், இந்த தமிழர் நிலத்திற்காக, இந்த தமிழர் தாயகத்திற்காக, தமிழர் நிலத்திற்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் மொழிக்கான ஒரு இயக்கமாகும். அதே நேரத்தில் இந்த மண்ணினுடைய இயற்கை வளங்களை எப்படி நம்முடைய வளங்களை வெள்ளைக்காரர்கள் சுரண்டி கொண்டு போன பொழுது நம்முடைய மக்கள் கொதித்தெழுந்து விடுதலை போராட்டத்தை நடத்தினார்களோ, அதை போல இன்றைக்கு அதைவிட பல மடங்கு அதிகமாக நம்முடைய இயற்கை வளங்களை சூறையாடுகிறார்கள் இந்த அரசியல் ஆளுமைகள், அதிகாரிகள் கூட்டணி. எனவே அது தடுத்து நிறுத்தப்படும். இன்றைக்கு ஊழல் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. விவசாயிகளுக்கு யாரெல்லாம் நமக்கு சாப்பாடு போட்டு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று சொல்கிறாரே, அந்த உயிர் கொடுக்கின்ற விவசாயி இன்றைக்கு விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். வறுமையிலே அவன் செத்துக்கொண்டிருக்கிறான். நெசவாளிக்கு வாழ்க்கை இல்லை, மீனவனுக்கு வாழ்க்கை இல்லை, உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வளமை இல்லை. எதிர்கால இளைஞர் படித்துவிட்டு, பொறியியல் படித்துவிட்டு இங்கே ஸ்விக்கியில் அவன் உணவு அளிக்கக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். எதிர்கால இளைஞர்களுக்கான வாழ்க்கை இல்லை. அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். எனவே நம்முடைய அரசியல் தளம் ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் மன்னர்கால ஆடம்பரத்தை தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கு. இவ்வளவு ஆடம்பரம், இவ்வளவு விளம்பரம் ஒரு மக்களாட்சியில் தேவையா என்று நான் யோசிக்கிறேன். எனவே நான் நினைக்கிறேன், ஒரு சிவில் மூமெண்ட், ஒரு சிவில் இயக்கம், மக்களுக்கான ஒரு கோட்பாடு இயக்கமாக ஒரு இயக்கத்தை உருவாக்க முடியுமா? இன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் என்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை உருவாக்க முடியுமா என்று அந்த கோணத்தில் நான் எண்ணுகிறேன். நிச்சயமாக அது வலிமையான தேர்தல் அரசியலை காட்டிலும் வலிமையான ஒரு அரசியலாக இருக்கும் என்று நான் சொல்ல ஆசை. இல்லை, இவ்வளோ கரப்டாக இருக்குது இன்னைக்கான அரசியல் சூழல்ன்றீங்க. கோட்பாட்டு அரசியல் அதை மாற்றிருமா? மக்கள் அந்த அளவுக்கு விழிப்படைஞ்சிட்டாங்க. நீங்கள் தேர்தலில் நீங்கள் உங்கள் பொது பணம், நம்முடைய பொது சொத்தை சுரண்டி இன்றைக்கு கட்சிகள் எல்லாமே கொளுத்து போயிருக்கின்றன. இவர்கள் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிகள் யாருடையது? நம்முடைய காசு. ஆக இவர்கள் இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள். இந்த 1990களுக்கு பிறகு, இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகமயமாகிறதுக்கு பிறகு நம்முடைய மக்கள்
எல்லோருமே உலகெங்கும், அது இந்தியாவெங்கும் தமிழகமெங்கும் தங்கள் இடத்திலிருந்து வாழ்விடத்திலிருந்தும் தங்கள் தொழிலிலிருந்தும் அவர்கள் நகரத் தொடங்கி இருக்கிறார்கள். பணத்தை தேடி நகரத் தொடங்குகிறார்கள். விளிம்பு நிலை மக்கள் அவர்கள் வறுமையிலிருந்து வெளியேற அவர்கள் பணத்தை தேடுகிறார்கள். நடுத்தர மக்கள் அவர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு பணத்தை தேடுகிறார்கள். உயர்நிலையில் இருப்பவர்கள் என்று சொல்லிக் கொடுப்பவர்கள் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்காக பெரும் பணத்தேடலை ஈடுபடுகிறார்கள். ஆக எல்லா மனிதர்களும் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது மிக எளிதாக இவர்கள் வாக்காளர்களை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. ஆக நம்முடைய பணத்தை கொண்டே லட்சக்கணக்கான கோடிகளை வைத்துக்கொண்டு இவர்கள் வாக்காளர்களையும் விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக தாங்கள் மட்டும் ஊழல்வாதிகளாக இருந்தால் என்றைக்காவது இளைஞர்கள் கிளர்ந்தெழுவார்கள் என்பதற்காக ஒருபுறம் மதுமயக்கத்தை ஏற்படுத்தி இன்னொரு பக்கம் எல்லா மக்களையும் ஊழல்வாதிகளாக மொத்த சமூகத்தையே ஊழல் சமூகமாக மாற்றிவிட்டார்கள் இந்த புத்திசாலி அரசியல்வாதிகள். இந்த நிலையில் நீங்கள் எங்கிருந்து தேர்தல் அரசியலை தொடங்குவீர்கள்? எனவே தேர்தல் அரசியல் பல சமரசங்களுக்கும் பல நெருடர்களுக்கும் இடம் கொடுக்கும் என்றே நான் கருதுகிறேன். ஆனால் அதை காட்டிலும் வலிமையான ஒரு விழிப்புணர்வு அதற்கு நம்முடைய மக்களிடத்தில், குறிப்பாக இளைஞர்களிடத்திலே, மாணவர்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய மகத்தான கடமை இருக்கிறது. அவர்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டால் சமூகத்திலே அந்த மாற்றம் வரும். சமூக மாற்றம் சமூகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அரசியலிலே மாற்றத்தை கொண்டு வரும். எனவே அரசியல் மாற்றத்திலிருந்து சமூக மாற்றத்தை உருவாக்குவது என்பது கடினமானது. சமூகத்தில் எண்ணங்களிலே மனமாற்றத்தை கொண்டு வாருங்கள். காரணம், இந்த அரசியல் ஆளுமைகள், இந்த அரசியல்வாதிகள் இவர்கள் அத்தனை பேரும் சமூகத்திலிருந்து தான் வருகிறார்கள். எனவே இவர்கள் சமூகத்தை பிரதிபலிக்கிறார்கள். சமூகத்தில் ஒரு பணத்தேடல் இருக்கிறது, அங்கே புறையோடி போயிருக்கிறது. எனவே இவர்களை நாம் எதிர்கொண்டு மாற்றுகின்ற அந்த பணியை காட்டிலும் சமூகத்திலே மக்களிடத்திலே ஒரு மனமாற்றத்தை உருவாக்கிவிட்டால் அவர்கள் நிரந்தரமான மாற்றங்களை உருவாக்கி விடுவார்கள் என்று நான் எண்ணுகிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா சார், இப்போ நீங்கள் விருப்ப ஓய்வு அப்படின்னு சொன்ன சமயத்திலேயே பலரும் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வரணும், அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு அந்த எழுச்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கின சமயத்துலேயும் அது பேசப்பட்டுச்சு. இப்போது விஜய் அவர்களுடைய அந்த கட்சி மாநாட்டில் அந்த மேடையில் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அமருவார்ந்த செய்திகள்லாம் பேசப்பட்டுச்சு. அந்த இவ்வளவு துணிச்சலாக பணிகளை செஞ்ச சகாயம் அவர்கள் இந்த கள அரசியல்ல இறங்கி நிக்கிறதுல ஒரு பயம் அப்படின்றது இருக்கா சார்? ஏன் அதை மறுக்கிறீங்க? இல்லை, இது யதார்த்த சூழலை நான் சொல்லுகிறேன் பாரு. எப்ப மாறும் சார் இது? ஏன்னா இது ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கும். ஒரு எப்படி வெள்ளைக்காரர்கள் ஆண்ட பொழுது எப்படி விடுதலை இயக்கங்கள் உருவாகியதோ அது போன்ற இயக்கங்களை நாம் உருவாக்குவோம். நாம் ஏற்கனவே நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். இன்றைக்கு அவர்கள் அது ஒரு முழுக்க இந்த அரசியலை வியாபாரமாக்கி விட்டார்கள். நீங்கள் அந்த வியாபாரியோடு இன்னொரு வியாபாரியாக போட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். அவர்களிடத்திலே முதல் பெருந்தொகை இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு மிக எளிதாக உங்களை எதிர்கொள்ள முடியும். மேலும் நான் சொல்லுவது ஒரு நிரந்தரமான மாற்றத்தை மக்களிடத்திலே கொடுக்க வேண்டும். சமூகம் மாறிவிட்டால் என் தமிழ் சமூகத்தின் மீது இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இது ஒரு மகத்தான ஒரு தேசியம், வரலாற்று பெருமை மிகுந்த தொன்மை மிகுந்த ஒரு தேசியம் இனம் இது. எனவே அந்த மக்களிடத்தில் என்னால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். இதில் அச்சம் என்பதற்கு அச்சமில்லாமல் செயல்பட்ட நான் இதில் ஏன் அச்சப்பட போகிறேன்? நான் வெளியிலே வருகிற பொழுது இவர் அந்த கட்சியில் சேரப்போகிறார், இந்த கட்சியில் சேரப்போகிறார், பி டீம் சி டீம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏ டீமாக இருந்தவர்கள் என்ன பி டீமாக இருந்தார். நான் எப்படி இவர்கள் ஊழல் செய்பவர்கள் கொள்கைவாதிகள், இந்த மண்ணை நேசித்து இந்த மண்ணுக்காக தன் பதவியே இழக்குகின்றவன் மிக எளிவாக மதவாத சக்திகளோடு சேர்ந்தவன் சாதியவாத சக்திகளோடு சேர்ந்து விடுவார்கள். பி டீம் சி டீம் அல்லம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் திசை திருப்பக்கூடிய வல்லமை நம்முடைய பணத்தை வைத்தே அவர்கள் திசை திருக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், வாருங்கள் நாம் சேர்ந்தே சமூக மாற்றங்களை உருவாக்க முடியும். நான் நினைக்கிறேன் அதிலிருந்து நிரந்தர மாற்றங்களை உருவாக்க முடியும் என்று. நான் அடுத்த தலைமுறை பற்றி நினைக்கிறேன். அடுத்த தேர்தலை காட்டிலும் அடுத்த தலைமுறையை நான் நினைக்கிறேன். அது எப்போ சாத்தியமாகும் சார்? ஏன்னா இந்த கோட்பாட்டு அரசியல் வீரியமாகுன்றது எவ்வளவு காலம்? நம்ம இது ஒரு கால நிர்ணயம் செய்ய முடியாது. அது மக்களினுடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது, உங்களுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து இருக்கிறது, உங்களோடு இணையக்கூடிய இளைஞர்களினுடைய இந்த ஆற்றலை சக்தியை பொறுத்து இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஆற்றலும் சக்தியும் மிகுந்து வந்தால் சமூக மாற்றங்கள் சாத்தியம். சமூக மாற்றங்கள் நிகழ்ந்தால் சமூகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அரசியல் சாத்தியமாகும். எனவே அரசியல் இவ்வளவு கவர்ச்சியாக இருக்க வேண்டியது இல்லை. இவர்கள் மக்களுடைய ஊழியர்கள்.
ஆனால் ஏதோ மன்னர்களைப் போல இவர்கள் காட்சியளிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், தமிழ்நாடு இன்றைக்கு 1947 இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது அன்றைக்கு சென்னை மாகாணமாக இருந்தது. சென்னை மாகாணமாக இருந்த அந்த சூழலில் அன்றைக்கு இருந்த ஒரே சுதேச சமஸ்தானம், மன்னரால் ஆட்சி பெற்ற ஒரே சுதேச சமஸ்தானம் நான் பிறந்த புதுக்கோட்டை சமஸ்தானம். அப்போ எங்கள் அம்மா 1948 வரைக்கும் நாங்கள் மதிக்கக்கூடிய ராஜகோபால தொண்டைமான் மன்னராக இருந்தார். இன்றைக்கு சொல்கிற மன்னராட்சியை தூக்கி பிடிக்கிறியான்னு நம்ம மந்திரிகளோட கணக்கை எடுக்கிற பொழுது மன்னரே சரியாக இருந்திருக்காரோங்கிற தோணுது. எங்கள் அம்மா அப்போ கீழச்செவல்பட்டிங்கிற ஒரு கிராமத்திற்கு மன்னர் ஒரு சின்ன மருத்துவமனையை திறக்கிறக்காக வந்திருக்கார். அப்போ எங்கள் அம்மா சின்ன பிள்ளைகிட்ட கதை சொல்லையில், அப்பா ராஜா வந்தார்ப்பா, ராஜா அவ்வளவு எளிமையாக வந்தார்ப்பா, ஒரு ஆடம்பரமும் இல்லைப்பா, ஒரு 2 பேர் பக்கத்தில் வந்தாப்பா, இவர் அந்த நாடா ரிப்பனை வெட்டிட்டு போனாருப்பா அப்படின்னு சொன்னார். எங்கள் மன்னர் தன் வலிமையால் ஆட்சி செலுத்துகின்ற மன்னர் எளிமையாக இருக்கிறார். இங்கே மந்திரிகளுக்கு இவ்வளவு ஆடம்பரம் தேவையா? ஒரு ஜனநாயகத்தில் நாமெல்லாம் நீங்கள் எல்லோரும் நம்முடைய சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இவ்வளவு ஆடம்பரம் எதற்கு? எளிமையாக வாருங்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், எம்முடைய தாயகத்தினுடைய இயற்கை வளங்களை காப்பாற்றுவதற்கு உறுதியான நடவடிக்கையை எடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய IAS அலுவலர்கள் உங்களுக்கு சொல்கிறார்களா எனக்கு தெரியாது. இந்த வளங்களை, மீதம் இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை காப்பாற்றியாவது அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இந்த காவல்துறை அலுவலர்கள் உங்களுக்கு மிகச் சரியாக வழிகாட்டாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அது எதிர்வினைகளைத்தான் உருவாக்கும். எனவே நான் மீண்டும் சொல்லுகிறேன், முதல்வர் என்கிற அடிப்படையில் இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்களை, அது பொது சொத்து, அது தமிழர்களுடைய பொது சொத்து, அதை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும், உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது உங்களுடைய கட்சியினருக்கு சொல்லுங்கள், சம்பாதித்தது போதும் என்று. திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக கட்சியை உருவாக்கி 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாரு. குறிப்பாக ஊழலற்ற ஒரு ஆட்சியாக இருக்கும், ஊழலும் இருக்காது, ஊழல்வாதிகளும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த பரப்புரையை மேற்கொள்கிறாரு. அவருக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறது என்ன சார்? எனக்கு அவர் என்னைய கேட்டுக்கிட்டு அவர் அரசியல் கட்சி பொதுவாகவே எல்லாருடைய கருத்தும் அவர் தன்னிச்சையாக அவருடைய சுதந்திரமான மனப்பாங்கில் சிந்தனையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலினுடைய அடிப்படையில் ஆலோசனையில் அவர் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அவருக்கு நான் ஆலோசனை சொல்லுவதற்கு யார்? இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன சொல்கிறேன், ஊழல் என்பது நான் பார்த்திருக்கிறேன். 30 ஆண்டு காலம் அதற்கு எதிராக ஒரு நெருப்பாற்றில் நீந்துவதைப் போல உள்ளார்ந்து என் மக்களை, என் கிராமத்து மக்களை, என் நகரத்து மக்களை, எளிய மக்களை, ஏழைகளை நேசித்து நான் பணியாற்றி இருக்கிறேன். அதற்காகத்தான் இவ்வளவு தீவிரமாக ஊழலுக்கு எதிராக நின்றது என் மக்களினுடைய நேசிப்பின் வெளிப்பாடு. என் நேசிப்பினுடைய வெளிப்பாடு. நான் இன்னும் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கா என்னங்கிறத சொல்கிறேன். ஒரு தகவலை சொல்கிறேன். எனக்கு நான் சின்ன வயசில், நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில், என்னுடைய கிராமம் புதுக்கோட்டையிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமம். நான் ஒரு எளிய விவசாயினுடைய பிள்ளை. நான் என்னுடைய கிராமத்திலிருந்து 6 கிலோமீட்டரில் சித்தன்னவாசல் என்ற வரலாற்று புகழ்பெற்ற சித்தன்னவாசல் இருக்குது. 1300 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய ஓவியங்கள், சிற்பங்கள் இருக்குது. அது எங்கள் ஊர்லேருந்து 6 கிலோமீட்டர். எங்கள் அப்பா ஒரு எளிய விவசாயி. எங்களுக்கு வீட்டில் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. சாப்பாடு நெல் வந்துடும், சாப்பிட்ருவோம். ஆனால் நான் இப்போ சென்னைக்கு படிக்க வந்தப்போ, லயோலாவில் படிக்க வந்திருப்பேன். ஒரு விவசாயி, பணம் எடுக்க முடியாத சூழல்லாம் வந்திருக்கு. அப்போ நான் பசியெல்லாம் சந்திச்சிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா 2 பேருக்கு சாப்பாடு போடாமல், பசியோடு வர்றவங்களுக்கு 2 பேருக்கு சாப்பாடு போடாமல் அவங்க படுத்தது இல்லை. எதற்காக இதை சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா ஒரு எளிய விவசாயி. ஆனால் என்னுடைய சித்தப்பா, சின்னாஞா என்று சொல்லக்கூடிய என்னுடைய சித்தப்பா அருளாந்து பிள்ளை, அவர் 1970 இறந்து போனார். வயசு 36. அவர் இறக்கையில் 4 குவாரி அவருக்கு சொந்தமாக இருந்துச்சு. 3-4 லாரிகள் இன்றைக்கி வச்சுருந்தார். புதுக்கோட்டையில் பெரிய பங்களோ, பெரும் விவசாய நிலங்கள், நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் அவர் கீழே பணியாற்றினாங்க. பெரும் பணக்காரர் இருந்தார் எங்கள் சித்தப்பா. அவர் இறந்து போயிட்டார். மலையில் நடந்து போகையில் வலிக்கு விழுந்துட்டார். அவர் ஒரு பெரும் வள்ளலாக திகழ்ந்தவர். தொழிலாளர்களுடைய சம்பளத்தை வந்த உடனே 5 மடங்கு, 8 மடங்கு, 10 மடங்குன்னு உயர்த்தினவர். யார் திருமணம் செய்ய வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று ஏழைகள் கேட்டால் அப்படியே வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக தெரிந்தவர். முதல் தலைமுறைக்கு, முந்தின தலைமுறைக்கு தெரியும். என் சொந்த சித்தப்பா
என் அப்பாவினுடைய கடைசி தம்பி. அவர் இறந்ததற்கு பிறகு நான் 6, 7, 8 வயதாக இருந்த பொழுது ஊர் மக்கள் அவருடைய பெருமைகள் எல்லாம் பேசுகிற பொழுது நான் சிறுவனாக அப்படியே கேட்டுவிட்டு உண்மையிலேயே எனக்கு கனவு வரும். நான் கனவு மனதிலே வைத்திருந்த கனவும் இரவு வந்த கனவும் என்ன தெரியுமா? சித்தன்னவாசல் மலைக்கு அருகே என் சித்தப்பா 4 மலை வைத்திருந்தார். நான் 5 மலை அடித்து முதலாளியாக வேண்டும், நான் பெரும் பணக்காரனாக வேண்டும், காரிலே அந்த காசு அந்த பொருள்கள் துணி எல்லாம் கொண்டு வந்து ஏழைகளுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று பல நாட்கள் கனவு கண்டிருக்கிறேன். அப்படி சிறு வயதிலே நான் மலை அடிக்க வேண்டும் என்று கனவு கண்டவன்தான். பின்னர் சித்தன்னவாசல் என்ற அந்த வரலாற்று தடங்கள் எல்லாம் நான் பதித்ததற்கு பிறகு அந்த மலை இயற்கை வளம் கனிமத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நான் மதுரை மாவட்டத்தில் இந்த கனிம வளத்தை காப்பாற்றுகின்ற அந்த அபாயகரமான பணியை மேற்கொண்டிருக்கிறேன். எனவே நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படி ஏன் மேற்கொண்டேன் என்று சொன்னால், இந்த நாட்டு மக்களை நான் உள்ளார்ந்து நேசிக்கிறேன். விவசாயிகளாக இருந்தாலும், நெசவாளர்களாக இருந்தாலும், உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும், அவர்கள் அத்தனை பேரையும் சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு உள்ளார்ந்து நேசிக்கிறேன். இந்த நாட்டு இளைஞர்களை நேசிக்கிறேன். அவர்களுக்கு என்னை போல வாழ்வு, என்னை காட்டிலும் மிகச்சிறந்த வாழ்வு அமையாதா என்று ஏக்கத்தோடு நான் போராடி கொண்டு வருகிறேன். அதற்காகத்தான் இத்தனை அபாயங்களையும் மேற்கொள்கிறேன். இந்த பின்புலத்தில் விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த குடிமகனுக்கும் உரிமை இருப்பதைப் போல அவருக்கும் உரிமை உண்டு. எனவே அந்த அடிப்படையில் நான் சகோதரர் விஜயை நான் வாழ்த்துகிறேன். ஆனால் ஊழல் நான் பார்த்திருக்கிறேன். அது ஊழல், அது எவ்வளவு பெரிய ஆழத்தில் அது வேரூன்றி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அதில் கை வைத்தால் என்னவென்று எனக்கு தெரியும். எனவே மிக எளிதாக நாம் ஒரு வார்த்தைகளை பேசிவிட்டு போய் செய்வது என்பதெல்லாம் அவ்வளவு எளிதானது இல்லை. அதற்கு நமக்கு தெளிவும் உறுதியும் வேண்டும். அந்த தெளிவு நம்முடைய கொள்கை வரைவில், நம்முடைய கோட்பாடு வரைவில், உங்கள் இயக்கத்தினுடைய கொள்கை வரைவு திட்டம், அந்த வரைவிலே அது வெளிப்பட வேண்டும். என்ன செயல் திட்டம், ஊழலை ஒழிப்பதற்கு உங்களுக்கு என்ன செயல் திட்டம் இருக்கிறது என்று நீங்கள் தெளிவாக வரையறுக்க வேண்டும். இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய பக்குவத்தை உங்களுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். உங்களுடைய தொண்டர்களை பக்குவப்படுத்த வேண்டும். நேர்மை என்பது சாதாரணது அல்ல, அது பக்குவத்தினுடைய உன்னதமான நிலை, உச்சநிலை. எனவே அந்த பக்குவம் உங்களுடைய அடுத்த தலைவர்களுக்கு, அடுத்த நிலை தொண்டர்களுக்கு வருவதற்கு நீங்கள் என்ன பயிற்சியை, எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்பதெல்லாம் முக்கியம். இதையெல்லாம் செய்தால்தான் ஊழலினுடைய ஒரு முறையாவது உங்களால் அசைக்க முடியும். இல்லை என்றால் அது கடினமானது, அது வெறும் வார்த்தையாகவே நின்றுவிடும் என்று நான் சொல்ல ஆசை. விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் ரொம்ப கடுமையானதாக இருக்க போகுது, நிறைய சவால்கள் நிறைஞ்சதாக இருக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் நீங்கள் சொல்கிறது? இல்லை, அது அரசியல் களத்தில் அவர் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் கட்சியினரிடத்திலிருந்து வரக்கூடிய நெருக்குதலோ சவாலையோ அப்படி சொல்லலாம். அது ஒரு ஜனநாயக நாட்டில் பல கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்களுடைய கோட்பாடுகள், அவர்களுடைய பின்புலம், எந்த கோட்பாட்டுக்காக குறைந்தபட்சம் அந்த கோட்பாட்டுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ இல்லையோ, மக்களிடத்தில் இந்த கோட்பாட்டுக்காக நிற்கிறோம் என்றாவது மற்ற கட்சிகள் காண்பிப்பார்கள். எல்லாருமே அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு அவர்களுடைய வாக்காளர் பலம், கட்சியினுடைய அமைப்பு பலம், இது எல்லாமே கணக்கில் எடுத்து அத்தகைய சவால்களை அவர் சந்திக்க வேண்டும் என்பது ஒன்று. ஆனால் ஒரு அரசு நிர்வாகத்திற்கு போய் ஊழலை ஒழிப்பது என்பது சாதாரண, அதில் தெளிவும் உறுதியும், ஒரு பயிற்சி அளிக்கப்பட்ட பக்குவப்பட்ட ஒரு பெரும் படை இல்லாமல் அதனுடைய ஒரு துளியை கூட அசைக்க முடியாது என்பது, ஒரு முனையை கூட தட்ட முடியாது என்பது என்னுடைய கருத்து. திரும்ப திரும்ப இந்த கேள்வி எழுது சார், திரு விஜய் அவர்கள் உங்களை அரசியலுக்கு அழைத்தார் அப்படின்ற அந்த கேள்வி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எத்தனை முறை வதந்திகளுக்கே நான் பதில் சொல்லிக் கொண்டிருப்பது. மக்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதுதான் திரும்ப திரும்ப எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் சில தியாகங்களை செய்யணும். என்ன மாதிரியான இல்லை, எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்கள் தியாகங்களை செய்யணும். எப்படி நம்முடைய முன்னோர்கள் மகத்தான தியாகங்களை செய்திருக்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், காந்தியடிகள், புரட்சியாளர் அம்பேத்கர், வஉசி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியார் எவ்வளவு தியாகங்களை இந்த மண்ணுக்கு செய்திருக்கிறார். அதை போல தியாகம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குமோ என்று நான் கருதுகிறேன். இது ஜனநாயகப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த IPS போன்ற இந்த அமைப்புகள் ஜனநாயகப்படுத்தப்படவில்லை. இன்னும் அவர்கள் காலனி ஆதிக்க சிந்தனையில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பண்ணையார்தன, அந்த ஜமீன்தார அந்த அதிகாரத்தனத்தோடு தான் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறந்து விட வேண்டாம், தே ஆர் பப்ளிக் சர்வன்ட்ஸ், பீப்புள் ஆர் த மாஸ்டர்ஸ். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க சார். நிறைய மாற்றங்களையும் நிறைய சிந்தனைகளையும் உண்டு செய்யும் அப்படின்றத நம்புகிறோம்.
பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்னெல்லாம் நடக்கிருக்கு. நன்றி. நன்றி தம்பி. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுதே.